Hi guys, welcome to the video. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு கல்பத்தாலான ஒரு சைக்கிள் ரேஸ். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முதல் நாள் நம்ம அந்த நெவேஸ்க்கு நடக்கிறதுக்கு போயிட்டு நம்ம ஜெர்சி டிக்கெட்ஸ் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி மேப்பாடி போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5:30க்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துருப்போம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது 5:30. இந்த வீடியோவில் ஒரு ரேஸ் ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருக்கும். மற்றபடி அந்த இடத்துல உள்ள திங்ஸு, சைக்கிள்ஸு, அந்த ஆம்பியன்ஸ் அதை பற்றி தான் நான் அதில் பேசியிருப்பேன். ஸோ நீங்கள் ரேஸ் பார்க்குறாருந்தா நாம் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு ரேஸ் மட்டும் தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரேஸ் பார்க்குறவங்க நெக்ஸ்ட் vlog கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்ததுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு தி வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சைக்கிளிங் போகிறோம். கல்பட்டாலேருந்து ஹாலிடேஸ் ரெஸ்டாரண்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி இதில் ஒரு ரோட் பைக்கு, எம்டிபி அண்ட் ஹைப்ரிடு மூணுமே ஒன்றா வைக்க போகிறாங்க. ஒன்றா வச்சு இந்த நம்பர் பிளேட் பார்த்து அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் வின்னர்ஸை சூஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் ஃபோனு பின்னாடி இருக்குது. ஜோயல் வந்திருக்கா பார்த்தீங்களா? இல்லையே. ஆக்சுவலி இந்த இடத்துல அவர் ஜாயில் வந்திருக்கான்னு கேட்டது ஒரு கேரளாவில் ஒரு யூடியூபர். ஸோ அவரை தான் பார்த்தேன்னு அவர் கேட்டார். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அவரை பார்த்து பேசியிருப்பேன். அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். காய்ஸ், எம்டிபி அந்த பக்கமாக ரோட் பைக் தான் இங்கே. ஸோ ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் நிற்கணும். நம்மளோட சைக்கிளை நம்ம ஸ்டாண்டை கலட்டிட்டனால எப்படி நம்ம பார்க் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சைடில் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே வச்சுட்டேன். அண்ட் வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று வாங்கியிருந்தோம். ஆனால் அதில் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த இது இல்லை, நிற்கலை இந்த ஸ்டாண்டில். ஸோ அதுவே நான் பழைய வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிட்டுருந்தனால அதுவே நான் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் எப்படியோ. நான் போன டைமு நம்ம ரைடர்ஸ் யாருமே அதிகமாக வரலை. ஏன்னா நம்ம 5:30க்கு ஷார்ப்பாக போனனால நம்ம தான் அங்கே ஃபஸ்ட்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே டைம் பார்த்துட்டு அப்படியே நான் டீ குடிக்க போயிட்டேன். டைம் 5:51 ஆகுது. ஸோ இந்த டைமில் இங்கே இப்படி தான் இருக்குது. என்னது டீ சாப்பிடுங்க. Add 2 biscuits. You look somewhat energetic today. I don't know. I am energetic, but apparently half the category is masters, so I'm feeling less energetic. ஸோ நான் அப்படியே நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஜாயில் பார்த்தேன். இவர் ஒரு கேரளாவில் ஒன் ஆஃப் த யூடியூபர். Joel, how are you? Big fan from Tamil Nadu. Oh, Tamil Nadu? Yeah. Malayalam ഇല്ലേ? മലയാളം അറിയില്ല. മലയാളം അറിയില്ല? കുറച്ച്. തമിഴ്നാട്ടിലും I can understand but I cannot speak. ஓகே. தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு? தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். Okay. கொளப்பள்ளி. You came எஸ், ஊட்டிக்கு வந்திருக்கீங்க. ஊட்டிக்கு வந்திருக்கு. வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ഊട്ടി വ്ളോഗ് നല്ല ഇരിക്കുന്നു. ചെറുതായ വ്ളോഗർ. ഹായ് പറഞ്ഞു. ഹായ്. നിങ്ങളെവിടെ സ്ഥലം? നീലഗിരി. നീലഗിരി. ഒരേ സ്ഥലത്താണ്. രണ്ടും ഒരേ സ്ഥലത്താണ്. ഗൈസ്, നമുക്ക് തമിഴ്നാട്ടിൽ നിന്നും ആൾക്കാർ കാണുന്നുണ്ട്. എൻ്റെ പൊന്നി. I started vlog by seeing you. ഈശോ, ഇൻസ്പയർഡ് ബൈ മീ. Yeah. ഓ. ഏതാ? കബീർ. എവിടെ സ്ഥലം? ബത്തേരി തന്നെ. അടിപൊളി. റൈസിന് കാണാം. Yeah, okay. കാണാം. ഇവിടെ ഉണ്ടാവും. MTV யா? പങ്കെടുക്കണോ? MTV. Okay. നിങ്ങൾ MTV? MTV தான். സെയിം പിച്ച്. Guys, I met a vlogger. நல்லா இருக்கு இந்த ஃபீலிங். இங்கே ஃபர்ஸ்ட் டைம். Like men MTV over here and go over there and like men row into that corner. Please stand. Please stand on that corner. All the riders, please stand accordingly so that
இதுதான் ஜாயிலோட சைக்கிள், அவரோட யூடியூபர். யாருங்க எவ்வளோ வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த சைக்கிளை. Bike checkers, category wise, you please like the. ആളുകൾ സ്പ്രെഡ് ആയിട്ട് അവിടെ ബേസിക് ടൈം. இதான் இவரோட. உங்கள் பேர்? சுரேஷ். Be careful on that. சூரேஜ். ஓகே ஓகே. Marshals, bike marshals. சூரேஜ். Please get ready to. ரீசெண்டாக நம்ம யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணி பேசின அவர் தான் அவர். இவர் வந்து எருமாடு சம்திங் நம்ம சைடில் தான் இருக்கார். இது மாஸ்டர்ஸ் நினைக்கிறேன். திஸ் இஸ் மாஸ்டர். இது ஒரு பைக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் guys. ஆல் த பெஸ்ட். കാണില്ല. அப்படியே லைன் அப் பண்ண சொல்கிறாங்க எல்லாத்தையும். ஸோ MTBலாம் அப்படியே ബൈക്ക് ചെക്കേഴ്സ് നിങ്ങൾ ബിൽ ചെക്കിംഗ് കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ പ്ലീസ് അപ്ഡേറ്റ് സോ ദാറ്റ് വി കാൻ സ്റ്റാർട്ട് ദ ബ്രീഫിംഗ്. லைன் அப் பண்ணி அப்படியே நிற்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் 6:15 we have only 15 minutes. இங்கே இருந்தால் Lot to ஸ்டார்ட். do. നമ്മളിവിടുന്ന് ബ്രീഫിംഗ് കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ വിൽ ഡു എ മാസ് ഫ്ലാഗ് ഓഫ് ഫ്രം ഹിയർ. എന്നിട്ട് മെയിൻ റോഡിൽ കയറിയതിന് ശേഷം ഫസ്റ്റ് മെൻ എലൈറ്റ് റോഡ് ബൈക്കാണ് പോകുന്നത്. അപ്പോൾ നിങ്ങൾ ആ ഒരു സീക്വൻസിൽ നിന്നാൽ മതി. മെൻ എലൈറ്റ് റോഡ് ബൈക്ക്, മെൻ എലൈറ്റ് MTB, പിന്നെ മാസ്റ്റേഴ്സ്, പിന്നെ വുമൻ. നിങ്ങൾ അതുപോലെ നിന്ന് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് വെറുതെ ടൈം വേസ്റ്റ് ചെയ്യുന്നില്ല. മാസ്റ്റേഴ്സ് കുറച്ചൊന്ന് സൈഡായി കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ റോഡ് ബൈക്ക് ക്യാൻ കം ഫോർവേഡ്. ஆல் தி பெஸ்ட். മാസ്റ്റേഴ്സ് Dear riders, good morning. Thank you for coming to Wayanad to participate or for guiding all the riders. We have made enough arrangements. You will not be having any confusions at the junctions. Wherever you need to take a turns, people will be guiding you. Make sure that while you're riding, please turn off your blinkers. Misty so that everybody will have a good visibility. After 6 kilometers, next 14 kilometers we will be going through a very narrow road. Also we have a few deep bends. You have to be very careful. guys, இப்போ வந்து நம்ம ரோட் பைக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு நம்ம MTBக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட் ப்ரோ, ரெஸ்ட் ரூமா? கம் ஹியர். To line up. ஸோ அப்புறம் ரோட் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து MTB லைன் அப் பண்ணோம். ஸோ நம்ம லைனாக நின்றுட்டு Road bikers പോയതിന് പുറകിലായിട്ട് men allied MTB can go. പോയിക്കോളൂ, men allied MTB. நான் வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட்டில் நான் சைக்கிளை கவனிக்கவே மறந்துட்டேன். எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓடி நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புனோம். ஸோ ஃபைனலி ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ரோட் பைக் வந்து போயிட்டாங்க முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம MTB லைனப் பண்ணி நின்றுட்டுருந்தோம். நான் வந்து லாஸ்ட்டாக நின்றுட்டு இருந்தேன். ஓகே காஸ், ஆயில் போடாதுல.
சைக்கிள்ஸ் வந்து ஏகப்பட்ட சைக்கிள்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக வச்சுருந்தாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh 1.5 2 lakhs சைக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன் 4 lakh சைக்கிளே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. ஆனால் அதுலேயும் ஒன்று, நம்ம சைக்கிளை விட ஒரு நார்மல் சைக்கிள் ஒரு 20,000 உள்ள ஒரு சைக்கிள் வச்சுட்டு ஒரு பையன் வந்திருந்தார். நான் சொன்னேன்ல, ஒரு நம்ம ஊரில் ஒரு யூடியூபர்னு ஒரு ஏன்னா தட் லேண்ட்ஸ்லைட் ஆனிச்சுல கேரளாவில் மேப்பாடி, அந்த இடத்துலேருந்து ஒரு பையன் வந்திருந்தார். அதை பார்க்கும்போது ஓகே பரவாயில்லையே, நமக்கேலேயும் இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல, இதில் வின் ஆர் லாஸு அதெல்லாம் மேட்டர் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் போனேன். அதே மாதிரி அந்த பையனும் அவருக்கும் இதான் ஒரு ஃபஸ்ட்டு ரேஸ், அவரும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் வந்தார். ஸோ ரேஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு 50 kilometers ஓட்டியிருந்தோம். அவ்வளோ பெரிய ஒரு லென்த்தாகவே தெரியல. ஏன்னா நான் டயர்டாகும் போதெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஆள் நின்றுட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு டர்ன்ஸ்லேயும் இருந்தாங்க ஆள். ஸோ அதனால் ஒரு எனர்ஜெட்டிக்காக போயிடுச்சு இந்த ரேஸு. எப்படியும் நம்ம ஓட்டி நம்ம ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டோம். நான் முடித்தது வந்து ஒரு 2.5 hours முடித்தேன் 50 kilometers. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால். ஸோ நம்ம ஃபைனலி நம்ம கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கு நிலமை ஆயிடுச்சு கைஸ். ஸோ இதான் நம்ம ரேஸோட எண்டிங் பாயிண்ட். ஃபைனலி நம்ம முடித்தாச்சு. ஸோ இப்போ நேராக நம்ம ஜாயில் வந்து முன்னாடி வந்துட்டுருப்பார் vlog பண்ணிவிட்டு. താങ്ക് യു. ഉണ്ട് അന്ന് ഞാൻ കണ്ടിട്ട് എടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. നടക്കട്ടെ ഇത് എന്നിട്ട് ഫുൾ സെറ്റപ്പ് ആയിരുന്നു. ചാർജ് ചെയ്യണ്ടോ? എൻ്റെ പൊളിക്ക്. எப்போ வந்தீங்க? காய்ஸ் எப்படியோ ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் தான், பட் ஃபினிஷிங் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 50 kilometers. கொஞ்சம் தூரம் நிறையவே அப்ஹில் இருந்துச்சு. ஒரு 2-3-4-5 கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம்னால இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நெக்ஸ்ட் டைமில் வந்து அப்படியே கொஞ்சமாக பிக்கப் ஆரம்பித்தேன் அப்படியே. ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்றாங்க. இன்னும் 2 அப்ஹில் வேறு இருக்குது. பார்ப்போம். How was the ride? Did you feel vlogger? Bro, vlogger na? Big fan. Did you feel vlog? 30 பேர் vlog எடுத்துப்பீங்கல்ல? இல்லையே. Are you vlogging or are you vlogging? Vlogging. You can do. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேஸ் இல்லையா? போலாமா? இங்கேருந்து எத்தனை ஏற்ற எப்படி இருந்துச்சு லைன்? பரவாயில்ல, மிதிச்சே வந்துட்டேன். நீங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணுமா? ஒரு 1 kilometer தள்ளிட்டு போகலாம் முடியல. போகலாம். வீடியோ ஷூட் பண்ணியாச்சு கைஸ். எப்படியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து இன்னும் 1 kilometer போகணுமாம்மா. கைஸ் எப்படியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு 50 kilometers. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட்டு ஃபஸ்ட் டைம்னால ஓகே தான். நீங்கள் போக அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நிறைய ஏற்றம் இருந்துச்சு, ஏற்றமும் இருந்துச்சு, இறக்கமும் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இந்த எம்டிபி வச்சுட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓட்டி வந்துட்டேன் நான். ஸோ இப்போ நாங்கள் ஃபினிஷிங் லைன் முடிச்சுட்டு இங்கே அந்த நேற்று ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்குல்ல, ஹாலிடேஸ் ரிசோர்ட்டா, ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ வந்து ஃபுட் டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு இங்கே லஞ்சுன்னு நினைக்கிறேன். என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல, போயிட்டு நான் பார்த்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா, வீடியோவில் அதிகமாக நான் பேசியிருக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இந்த மாதிரி நிறைய சைக்கிளிங் ப்ளாக் பண்ணிக்கலாம். ஹலோ, நான் வந்துட்டுருக்கேன். நம்ம கூட வந்து அங்கே போயிட்டாங்களாமா. ஸோ இதான் வந்துட்டோம், நம்ம ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக நம்ம 6:30 கிளம்பணும். இப்போ டைம் வந்து 9:37 ஆகுது. வாவ், செம்ம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஃபைனலி நம்ம முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாச்சு. ஸோ அதனால் நம்ம சாப்பிட போயிட்டோம். ஃபுட் டோக்கன் வந்து நம்ம கேட்கணுமே கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதை காட்டிட்டு நம்ம வந்து அங்கே போய் பரோட்டா நம்ம சாப்பிட்டோம். ஒரு எக்கு அண்ட் வச்சுருந்தாங்க. அண்ட் சிக்கன் கறியெலாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் போன டைமில். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து அது வரவே இல்லை. ஸோ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் சிக்கன் கறி தான் கொஞ்சம் அப்செட் ஆக்கி விட்டுருச்சு இல்லாதனால. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா எல்லாமே அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கேப்பில் நானும் என்னோடய டீமும் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க போயிட்டோம். டீமாக தானே வந்திருந்தோம். ஸோ விங்ஸ் ஆஃப் விக்டரின்னு ஒரு பறவை ரெக்கை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதில் எல்லாமே சிங்கிள் ஃபோட்டோவும் எடுத்தோம், எனக்கு குரூப்பும் எடுத்தோம். அப்படியே நான் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பேரை சடனாக மைக்கில் கூப்பிட்டாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு மெடலும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. நம்ம அதை வந்து வாங்க போயிட்டோம். ஸோ வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு அந்த இடத்துல. காய்ஸ் ஃபைனலி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். சர்டிஃபிகேட் வந்து 2 hours 29 minutes கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு மெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த எடிஷன் வந்து அடுத்த வருஷம் டிசம்பரில் நடக்குது. ஸோ அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ ஹியர். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சைக்கிளிங் வ்ளாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பாய் கைஸ், லவ் யூ ஆல். இந்த கிளிப்பு வந்து நான் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்டு ராசன் அந்த பையன் எடுத்தது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுல. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlog வந்து நம்ம இந்த ரேஸ் போனோம்ல, இந்த ரேஸோட ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த vlogல அப்லோட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இது ஒரு 1 ஹவருக்கு போயிருக்கும். 1 ஹவருக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் அதை செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். அந்த vlogல வந்து நான் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். ஸோ ஏன்னா நம்ம ரைட் பண்ணும்போது நான் பேச முடியலனால ஃபஸ்ட் ரேஸ்னால ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வியூலாம் நல்லா இருந்துச்சு. போன ரூட்டு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும்ல. ஸோ அந்தந்த அடுத்தடுத்த வில்லேஜில் அந்த இடம் வந்து ஒரு வயல்வெளியில் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த vlog வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல்.